ஈரான் மீது மீண்டும் அட்டாக். முடிந்த போரை தொடங்கிய ட்ரம்ப். நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மீண்டும் தொடங்கியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற 3 வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இருந்தாலும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக அமெரிக்கா வேலையை காட்ட தொடங்கியிருக்கிறது. ஈரானின் இந்த தாக்குதல் தேவையற்றது, ஆபத்தானது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என்று அமெரிக்கா வழக்கம் போல கூப்பாடு போட்டு வருகிறது. ஈரானின் பந்தர் அப்பாஸ் மற்றும் கெஷிம் தீவு பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்டதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் துருக்கியின் அங்காராவில் நடைபெறும் நாட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மோதலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. மேலும் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் அமெரிக்க டாலரின் மதிப்பு கடந்த ஒரு வாரத்தில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. நிலைமை இப்படியே போனால் நிச்சயம் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையாது என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். ஈரான் மீது மீண்டும் அட்டாக். முடிந்த போரை தொடங்கிய ட்ரம்ப். நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மீண்டும் தொடங்கியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற 3 வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இருந்தாலும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக அமெரிக்கா வேலையை காட்ட தொடங்கியிருக்கிறது. ஈரானின் இந்த தாக்குதல் தேவையற்றது, ஆபத்தானது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என்று அமெரிக்கா வழக்கம் போல கூப்பாடு போட்டு வருகிறது. ஈரானின் பந்தர் அப்பாஸ் மற்றும் கெஷிம் தீவு பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்டதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் துருக்கியின் அங்காராவில் நடைபெறும் நாட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மோதலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. மேலும் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் அமெரிக்க டாலரின் மதிப்பு கடந்த ஒரு வாரத்தில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. நிலைமை இப்படியே போனால் நிச்சயம் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையாது என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர்.